இது எப்படி இருக்கு? திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வாரிசாக கிடைத்திருக்கிற ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நீதி கட்சி தலைவர்கள் தொடங்கி தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அன்பு தலைவர் கலைஞர் இவருடைய மறு உருவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது சொன்னார், இந்த ஆட்சி என்பது நீதி கட்சியின் நீட்சி என்றார். எனவே நீதி கட்சியின் மறுவடிவம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி. எனவே திராவிடத்தை மீட்டெடுக்க திராவிட மாடல் அரசு நடத்துகிற முதல்வருடைய முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துணை நிற்பார்கள். 8வது முறையும் ஆண்டு இருக்கிற நம்முடைய முதல்வருக்கு வாழ்த்துக்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி உயர்கல்வியில மருத்துவக் கல்லூரி ஒரு காணல் நீராவே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு அறிவிப்போட போகுது. ஆனால் திமுக ஆட்சியில தான் அறிவிச்சாங்க. அது வருமா? மாவட்டத்தினுடைய மருத்துவக் கல்லூரி பிரச்சனை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட கருத்துரு பெற்று கல்லூரியினுடைய டீன் மற்றும் அதிகாரிடம் பெற்று மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி விரைவில் அதை குறைகளை போக்க முதலமைச்சரிடம் கருத்து. அதிக மாணவர்கள் இந்த வருஷம் பொறியியல் துறையை தேர்ந்து பண்ணியிருக்காங்க. அரசு துறையில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுக்கான தரம் எப்படி இருக்கு? கடந்த காலங்களில் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அரசு கல்லூரி மானிய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. கடந்த ஆண்டு 2.5 லட்சம் பேர் இலக்கு என்றால் இந்த ஆண்டு 3.5 லட்சம் பேர். அதற்கு காரணம் ஒவ்வொரு கல்லூரியும் தனித்து ஆய்வு செய்து முதலமைச்சர்கள் புதிய புதிய பாடப்பிரிவுகளை தந்து இடைநிற்றல் இருக்க வேண்டும் என்பதில் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி இன்றைக்கு மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அது பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் கலையறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கடந்த ஆண்டை விட 20% கூடுதலாக எட்டி இருப்பது உயர்கல்வி கிடைத்திருக்கிற நற்சான்று பத்திரம். அந்த பயணம் பணி இன்னும் தொடரும். அதற்கு தான் ஷிஃப்ட் 2 முறை 15 கல்லூரிகள் 7 பாடப்பிரிவுகள் மாணவர்கள் பெறுகிற ஊக்கம். இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் அல்லது புதுமை பெண் திட்டத்தில் இவ்வளவு மாணவர்கள் சேர்கிறார்கள். அரசு தருகிற ஊக்கம். எனவே முதலமைச்சருடைய ஊக்கம் தான் உயர்கல்வியின் அரசு கல்லூரியிலிருந்து படிச்சுட்டு போன மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது சொன்னதை போல நான் முதல்வன் திட்டத்தில் அரசு பொதுத் தேர்வு எழுதுவதற்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மத்திய அரசு நடத்திய தேர்வு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் சில பேர் தான். ஆனால் இன்றைக்கு 3 இலக்கத்தை தாண்டி 100 பேருக்கு மேலாக மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். அதில் 70% நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது தமிழக அரசு கிடைத்த நற்சான்று பத்திரம். எனவே உங்கள் கோரிக்கையும் ஏற்போம். அரசும் இதில் விழிப்புணர்வோடு இருந்து முன்னின்று லேப்டாப் திட்டம் எப்ப கொள்முதல் செய்வீங்க? அதற்கான முயற்சியை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதற்கான டெண்டர் கோரப்பட்டு விட்டது. முகாந்திரமாக சில வழங்கி இருக்கிறோம். அடுத்தடுத்த மாதங்களிலே அவை விரைந்து எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு கிடைப்பதற்கான முழு முயற்சியை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த திட்டம் வெற்றி பெறும். தாவேகா மாநாட்டில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் தாவேகா மாநாட்டில இருந்து தூக்கி வீசப்பட்ட பவுன்சரால தூக்கி விட்ட இளைஞர் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பையன் சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுத்து அது பிரபலமாகி போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு இன்னைக்கு விழுப்புரத்துல இருந்து ஒருத்தர் நான் தான் தூக்கி வீசப்பட்டது 2 பேரும் மாத்தி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில ஆளுங்கட்சி இருக்குங்கிற மாதிரியும் தாவேகா குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பாக்குறீங்க? அரசியலில் கோமாளித்தனமான சில கேள்விகளும் பதில்களும் தாவேகா எழுப்புவது என்பது அவர்களுக்குரிய இயற்கை குணமாக இருக்கலாம். அதற்போல் அற்பத்தனமான அல்லது மலிவான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்வது எப்போதும் கிடையாது. இது கொள்கை வெளியிலான இயக்கம், கொள்கைக்கான போராட்டம், லட்சியத்திற்கான போராட்டம். எனவே தனிநபரை ஒரு பவிஷ்யத்தை தூக்கி எறிந்தார், அவர் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம், அதில் திமுக அரசியல் செய்து என்று சொல்லுகிற பேச்சு கேலி கூத்தானது, வெட்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.